யெகோவா ரஃபாவாகிய இயேசுவின் வல்லமை மிக்க நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம வீடுகளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. ஒருத்தருக்கு சுகர், இன்னொருத்தருக்கு ப்ரெஷர், இன்னும் வயசானவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. என்ன சமைக்கிறது, எப்படி சமைக்கிறதுன்ற ஒரே குழப்பந்தான். ஆனால் நம்ம ஒரு நல்ல சத்தான ஆகாரத்தை சமைத்துவிட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எல்லா உணவுகள் மீதும் இறங்கட்டும். அதோடு மட்டும் இல்லாமல் கர்த்தர் நமக்கு கொடுத்துள்ள வாக்குத்தத்தை சொல்லி ஜெபிக்கணும். பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் அப்படின்னு யாத்திராகமம் 23:25 வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க, அதை நிறைவேற்றுங்க. வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதோடு மட்டும் இல்லாது நானே உன் பரிகாரியாய் கர்த்தர்னு யாத்திராகமம் 15:26 சொல்லியிருக்கார். இவைகள் எல்லாவற்றையும் சொல்லி நாம் ஜெபித்த பிறகு உணவுகளை பரிமாற வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகள் இவ்வளவு விசுவாசமாக ஜெபிக்கிறார்கள் என்று அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளுடைய எல்லா வியாதியும் நம்மளிருந்து விலக்குவார். ஆமேன்.